அனைவருக்கும் வணக்கம். இது டிஎன்பிஎஸ்சி டுட்டர்ஸ். நானுங்கள் சரண்யா. இந்த வீடியோவில் நம்ம இந்திய தேசிய பாடலான வந்தே மாதரம் குறித்த எக்ஸாமுக்கு தேவையான முக்கியமான குறிப்புகளை தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆசிரியர் பார்த்துக்கிட்டாக்கா பங்கிம் சந்திர சட்டர்ஜி. தேசிய பாடலுடைய ஆசிரியர் பங்கிம் சந்திர சட்டர்ஜி. தேசிய கீதம் அப்படின்னாக்க ரவீந்திரநாத் தாகூர். தேசிய கீதம் வேற, தேசிய பாடல் வேற, ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் தெரிஞ்சுக்கணும். இது எந்த நூல்லேருந்து எடுக்கப்பட்டிருக்குன்னா ஆனந்த் மத் அப்படின்ற ஆனந்த மடம் அப்படின்ற நாவல்லேருந்து தான் எடுக்கப்பட்டிருக்கும். இந்த நாவல் வெளியாண்ட ஆண்டு பார்த்துக்கிட்டாக்கா 1882. மொழி வங்காள மொழி. ஏற்றுக்கொள்ளப்பட்ட நாள் 24 ஜனவரி 1950 அன்றைய குடியரசுத் தலைவரான ராஜேந்திர பிரசாத் அவர்களால் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கும். முக்கியத்துவம் பார்த்துக்கிட்டாக்கா தேசிய கீதத்திற்கு இணையான அந்தஸ்து கொண்ட பாடல். இதைத்தான் இப்போ மத்திய அரசு கட்டாயப்படுத்தியிருக்காங்க. தேசிய கீதத்துக்கு எவ்வளோ மரியாதை செலுத்துகிறோமோ அதுக்கு இணையாக தேசிய பாடலுக்கும் நம்ம இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும்னு சொல்லியிருக்காங்க. வரலாறு பார்த்துக்கிட்டாக்கா 1937 காங்கிரஸ் பணிக்குழு இதனுடைய முதல் 2 வரிகளை தேசிய பாடலாக ஏற்றுக்கொள்ளப்பட்டிருப்பாங்க. இந்த பாடலை முதல் முறையாக பாடியவர் யாருன்னு பார்த்துக்கிட்டாக்கா 1896 ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் பாடப்பட்டிருக்கும். கொல்கத்தாவில் இந்திய தேசிய காங்கிரஸுடைய 12வது மாநாடு 1896 நடைபெற்றிருக்கும். அப்போ தான் இந்த பாடலை முதல் முறையாக ரவீந்திரநாத் தாகூர் அவர்களால் பாடப்பட்டிருக்கும். தாய்மண்ணே வணங்குகிறேன், தாய்மண்ணே உன்னை வணங்குகிறேன், இதுதான் இந்த பாடலுடைய முக்கியமான அர்த்தமே. அன்றைய காலகட்டத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக விடுதலைக்காண்டி குரல் கொடுத்த ஒரு பல்வேறு பாடல்களில் இது முக்கியமான ஒரு பாடலாக இருந்துச்சு. அதனால் ஆங்கில அரசு இந்த பாடலை பொது இடங்களை பாடுவதற்கு தடை விதிச்சாங்க. தடையை மீறின சிறை தண்டனையும் வழங்கப்பட்டுச்சு. ஏன்னா இந்த பாடல் மக்கள்கிட்ட அதிகமாக விடுதலை உணர்வை ஏற்படுத்தின பாடல்களில் இது முக்கியமான ஒன்று. ரவீந்திரநாத் தாகூர் என்ன பண்ணுறாரு, பல்வேறு இடங்களில் இந்த பாடலை மறுபடியும் பாடிக்கிட்டே இருக்காரு. அதே மாதிரி மகாத்மா காந்திக்கு அவர் எழுதுகிற எல்லா கடிதங்களையும் இந்த பாடலை பற்றி குறிப்பிடுறாரு. வந்தே மாதரம் அப்படின்றது தேசபக்தியை உருவாக்கும் ஒரு மந்திர சொல் அப்படின்னு சொல்லிட்டு அரவிந்தர் அவர்கள் குறிப்பிட்டிருக்காரு. 2026 மேலே என்ன பண்ணியிருப்பாங்கன்னா வந்தே மாதரம் தேசிய பாடல் தேசிய கீதத்துக்கு இணையான சட்ட அந்தஸ்து வழங்குறதுக்காண்டி மத்திய அமைச்சரவை ஒப்புதல் வழங்கியிருப்பாங்க. அதன்படி அரசு நிகழ்ச்சிகளில் வந்தே மாதரம் பாடும்போது தேசிய கீதத்துக்கு என்ன மரியாதை கொடுக்குறோமோ அதே மாதிரி எழுந்து நின்று மரியாதை செலுத்த வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சட்டம் கொண்டு வந்திருக்காங்க. அதை மீறினால் தேசிய கௌரவ அவமதிப்பு தடுப்பு சட்டம் 1971 திருத்தம் கொண்டு வரப்பட்டு வந்தே மாதரத்தை அவமதிப்பவர்களுக்கு 3 ஆண்டுகள் சிறை தண்டனை வழங்க வழிவகை செய்யப்பட்டுள்ளது. இதுக்கான விதிமுறைகளும் சொல்லியிருக்காங்க. அரசு நிகழ்ச்சிகள், பள்ளிகள் மற்றும் முக்கியமான நிகழ்வுகளில் வந்தே மாதரம் கட்டாயமாக பாடணும். அதே மாதிரி இதனுடைய வரிசை முறை பார்த்துக்கிட்டாக்கா ஃபஸ்ட்டு வந்தே மாதரம் பாடணும், அதுக்கப்புறம் ஜனகணமன பாடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இரண்டுமே ஒரு சேர இசைக்கப்பட்டால் ஃபஸ்ட்டு வந்தே மாதரம் தான் பாடணும் அப்படின்னு சொல்லிட்டு கட்டாயமாகவே சொல்லியிருக்காங்க. பாடலில் முழு 6 சரணங்களையும் இசைக்கப்பட வேண்டும்னு அறிவுறுத்தல் பண்ணியிருக்காங்க. கடைசியாக ஆர்டிகளோட முடிச்சுக்கலாம். சட்டப்பிரிவு 51A. 51A என்ன சொல்லுது, அடிப்படை கடமையை பற்றி பேசுகிறதா சட்டப்பிரிவு 51A. அதுலேயும் 51 7A என்ன சொல்லுது அப்படின்னாக்க அரசியலமைப்பிற்கு கட்டுப்பட்டு அதன் லட்சியங்கள் மற்றும் நிறுவனங்களை, தேசிய கொடி மற்றும் தேசிய கீதத்தை மதிக்க வேண்டும். இது ஒவ்வொரு இந்திய குடிமகனுடைய அடிப்படை கடமை அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. 51A அதைத்தான் சொல்கிறாங்க. அரசியலமைப்பை கடைபிடிப்பது அதன் லட்சியங்களையும் நிறுவனங்களையும் தேசிய கொடியையும் தேசிய கீதத்தையும் மதிப்பது குறித்து சொல்லியிருக்காங்க. 51A என்ன சொல்கிறாங்கன்னா, நமது தேசிய சுதந்திர போராட்டத்திற்கு உத்வேகம் அளித்த உன்னத லட்சியங்களை போற்றி பின்பற்றுதல் வேண்டும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதோட தேசிய பாடல் நிறைவு பெறுது. மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு நம்மளோட டிஎன்பிஎஸ்சி டுட்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ.